ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, செபி ரிஜிஸ்டர் ஆர்ஐ கிடையாது. நம்ம இங்கே கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம மார்ச் மாதம் எண்டில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கிறது மெத்தடாலஜியில் எப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம அதுக்கான வாய்ப்புகளை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம ப்ராஃபிட் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்த விலையில் அதிலே கிடைக்கிறதுங்கிறத நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, போன வருஷம் புல் ரன்னு லீடு எடுத்துருச்சு. அந்த புல் ரன் கண்டினியூ ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் எதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதெல்லாம், அது எப்படி நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டிக்கர் டேப்பர், ஜீரோதாவோட டிக்கர் டேப்பர். அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஸ்க்ரீனரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிரியேட் அ நியூ ஸ்க்ரீன், அது நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பேன். இப்போ நம்ம வீடியோக்காக நம்ம புதுசாக எல்லாம் செய்கிறதுனால எனக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னா நான் அந்த இதை ரெஃபர் பண்ணிக்குவேன். அது பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஆகுது, என்எஸ்சி சைட்டு மாத்திரம் எடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட இப்போ நார்மலாக இருக்கிறதுல அது என்ன காட்டுதுன்னா, அது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில ஃபில்டர்ஸில் அது 4887 ஸ்டாக் கிடச்சிருக்கு. நம்மளுடைய பேட்டர்னே ஃபண்டமெண்டலில் பெரிய சேஞ்சஸ் நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல. அந்த கொரியில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில ஃபீல்டை மாத்திரம்தான் நம்ம அந்த கொரிக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நடக்க போகுது. அதனால நம்ம முதல்ல ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன செய்வோம்னாக்க, ஃபஸ்ட்டு டோட்டல் ரெவின்யூ, இப்போ ஆட் ஃபில்டர் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம டோட்டல் ரெவின்யூ எங்கே இருக்குது அப்படின்னம்னாக்க இங்கே இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். இதில் டோட்டல் ரெவின்யூ அப்படின்னு ஒரு இருக்கும். இது ஜீரோதாவில் அவங்க அல்ஃபபெட்டில் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம அல்ஃபபெட்டில் இருக்கும். இப்போ டோட்டல் ரெவின்யூவை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டோட்டல் ரெவின்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மினிமம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க 250 to 300, இப்போ இருக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு 400 போட்டால் தான் சரியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு 300லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்க, டோட்டல் ரெவின்யூ ஃபில்டர் ஆட் பண்ணிவிட்டு மினிமம் 300 க்ரோஸ் டர்ன் ஓவர் டோட்டல் ரெவின்யூ எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக்கு. இது ஆனுவலைஸ்டாக வரும். இது ஆனுவலைஸ்டு, குவார்ட்டர்லி கிடையாது. இது ஆனுவலைஸ்டு. டிடிஎம்மும் கிடையாது. டிடிஎம் இந்த இதில் நம்ம அப்படி பண்ண முடியாது. இதுக்கு கியூ போட்டு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த 300 நமக்கு வராது. இப்போ நமக்கு 4877 ஸ்டாக்ல இருந்து இப்போ 1699 குறைஞ்சிருச்சு. இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கக்கூடியது டெப்ட் ஈக்விட்டி நம்ம பார்க்குறோம். அது நம்ம ரேஷியோஸ்குள்ளே பார்க்கணும். இங்கே இந்த ஆட் ஃபில்டர் கொடுத்த உடனே இங்கே இதெல்லாம் வரும். இதில் ரேஷியோஸ் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். ரேஷியோஸை நம்ம பார்க்கும்போது ரேஷியோஸ்லேருந்து நம்ம எடுக்கணும். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்ன்னு இருக்கும். இந்த இருக்குது ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், இந்த இருக்குது ஃபினான்ஷியல் ரேஷியோஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டெப்ட் ஈக்விட்டி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது கரண்ட் ரேஷியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டமெண்டல்ஸுக்கு நம்ம பேசிக்காக நம்ம வச்சுருக்கக்கூடியது. கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ ரெண்டுத்தையுமே பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே நமக்கு இப்போ இருக்கிறது குவிக் ரேஷியோ இருக்குது. அதனால் குவிக் ரேஷியோ நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோவும் நம்ம எடுத்துக்கிறோம். லாங் டேர்ம் டெப்ட் வேணும்னு சொன்னாக்கா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறவங்க அதையும் பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம வந்து இங்க எடுத்திருக்கிறோம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து அ கேஷ் இத முதல்ல நம்ம முடிச்சுருவோம். அதுக்கு அடுத்தது நம்ம அங்க பார்ப்போம். இப்ப டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பெர்சன்டேஜ்ல இருக்கு. அப்பன்னாக்க மினிமம் 0வா இருக்கட்டும், மேக்ஸிமம் 50யா இருக்கட்டும். 50% ஏன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவே 1:2 தான். அதாவது ஒரு ரெண்டு வந்து கடனுக்கு 1 மடங்கு தான் நம்ம வாங்க முடியும். அதனால 50% நம்ம எடுத்துக்கிறோம். குயிக் ரேஷியோ வந்து மினிமம் நமக்கு வந்து 2 இருந்தா சூப்பர். 1 இருந்தா கேப்பபிள். அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ நமக்கு இங்க கிடைக்கல. அதனால நம்ம இன்ட்ரஸ்ட் கவர் எடுத்துக்கிறோம். இன்ட்ரஸ்ட் கவரும் ஆக்சுவலா இன்ட்ரஸ்ட் கவர் வந்து ரொம்ப பெரிய அ இவங்கலாம் பண்றவங்கலாம் 4 போடுவாங்க. நம்ம வந்து 1.5 போடுவோம். 1.5 மினிமம் போடுறோம். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். அது ரொம்ப நல்லது. இப்ப 1699லிருந்து 575 கம்பெனியா குறைஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து சேர்க்க வேண்டியது டிவிடெண்ட். டிவிடெண்ட் நம்ம சேர்க்கணும். இதில இன்ட்ரஸ்ட் கவர் ரேஷியோ கிடைச்சிச்சுனாக்க நம்ம திருப்பி ஒரு தடவ ட்ரை பண்றோம். இது கரண்ட் ரேஷியோ திருப்பி நம்ம ட்ரை பண்றோம். அது கிடைச்சிச்சுனா போட்டுக்கிறோம். இல்ல அப்படின்னு சொன்னாக்க அத நம்ம வந்து பார்க்குறோம். கரண்ட் ரேஷியோ இருக்கு. அதனால கரண்ட் ரேஷியோவே ஆட் பண்ணிக்கிறேன். கரண்ட் ரேஷியோ போட்டும் குயிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ ஆல்மோஸ்ட் ஒண்ணா தான் இருக்கும். அதனால நான் கரண்ட் ரேஷியோவையும் 1 நான் குடுத்துக்கிறேன். குடுத்தாலும் அதில எந்த சேஞ்சஸும் இல்ல. இதுக்கப்புறம் டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய கம்பெனியா நமக்கு இருக்கணும். அதனால குரோத்ல வந்து டிவிடெண்ட் இருக்காங்கிறத நான் செக் பண்றேன். அதில டிவிடெண்ட் இல்ல. இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்காங்கிறத நான் செக் பண்றேன். இதில டிவிடெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா இதில டில வந்து இதுலயும் டிவிடெண்ட் இல்ல. எங்க டிவிடெண்ட் இருக்கும்? வேல்யூஷன்ல இருக்கா? டிவிடெண்ட் வந்து வேல்யூஷன்ல டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ இருக்கு. ஆனா நமக்கு தேவையானது டிவிடெண்ட் வேணும். டிவிடெண்ட் வந்து டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு. ஒருவேளை பேலன்ஸ் ஷீட்ல இருக்கான்னு பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்லயும் கிடைக்கல நமக்கு டிவிடெண்ட். அதனால இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்க டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோவையே நம்ம வந்து எடுத்துக்குவோம். அ அது வந்து இன்கம்ல பார்க்கணும். இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல டிவிடெண்ட் டிவிடெண்ட் பெர் ஷேர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு. டிவிடெண்ட் பெர் ஷேர் குடுத்துருக்காங்க. இத நம்ம செலக்ட் பண்ணிட்டு மினிமம் ரூ. 1 மினிமம் நமக்கு வந்து 50 பைசாவாவது டிவிடெண்ட் குடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மினிமம் செட் பண்ணிக்கிறோம். அப்படி டிவிடெண்ட் 50 பைசாவாவது மினிமம் குடுக்குறாங்க அப்படின்னு செட் பண்ண கூடும்போது 440ஆ மாறிருச்சு. இப்ப நமக்கு வந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து 440ஆ மாறிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வேல்யூவேஷன்க்குள்ள போறோம். இந்த வேல்யூவேஷன்க்குள்ள போகும்போது பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ இது 2த்தையும் தான் நம்ம எடுக்க போறோம். இந்த பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ என்னன்னு பண்றோம்னாக்க செக்டார் பிபியோடையும், செக்டார் பிஇயோடையும் கம்பேர் பண்றோம். அப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நேரடியா இதுல இருக்காது. நம்ம வந்து கஸ்டம் ஃபில்டருக்குள்ள தான் போகணும். இந்த கஸ்டம் ஃபில்டருக்குள்ள வரும்போது, இது வந்து பெய்டு சர்வீஸ்க்கு மாத்திரம் தான் கிடைக்கும். நான் இதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கிறதுனால இதுல எனக்கு கிடைக்குது. இந்த பிஇ வெர்சஸ் செக்டார் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கஸ்டம்ல வந்து பிஇ ரேஷியோ டிவைடட் பை செக்டார் பிஇ அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். அதாவது பிஇ ரேஷியோவ கம்பெனியோட பிஇ ரேஷியோவ செக்டார் பிஇயோட டிவைட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க, மோர் தென் 1 இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அத எடுக்க மாட்டோம். லெஸ் தென் 1 தான் நம்ம எடுக்க போறோம். அதே மாரி தான் பிபியும் நம்ம எடுக்க போறோம். இந்த இப்ப 2 ஃபில்டரையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப பிஇல வந்து மோர் தென் மேக்ஸிமம் நம்ம வந்து 1 அதான் நம்ம குடுக்க போறோம். 1க்கு கீழ இருக்கிறத தான் நம்ம எடுக்கணும். 0.90 குடுத்தாலும் ஓகே. ஆனா நம்ம மேக்ஸிமம் 1ன்னு நம்ம எடுக்கிறோம். நம்ம அங்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாரி பிபி வெர்சஸ் செக்டார் பிபி மேக்ஸிமம் 1 அப்படிங்கிறதையும் நம்ம குடுக்குறோம். இது 2த்தையும் குடுத்த உடனே 486லிருந்து 241ஆ நமக்கு இப்ப குறைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து போன இயர் குரோத்த கம்பேர் பண்ண போறோம். இப்ப
அப்படி குரோத்த நம்ம கம்பேர் பண்ணணுங்கும்போது, நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னாக்க, குரோத் அப்படின்னு இருக்கா அந்த வேல்யூவேஷன் குரோத். இதுல வந்து 1 இயர் ஃபார்வர்ட் இபிஎஸ் செலக்ட் பண்றோம். 1 இயர் ஃபார்வர்ட் ரெவென்யூ செலக்ட் பண்ணணும். 1 இயர் ஃபார்வர்ட் ரெவென்யூ நமக்கு தேவை. இப்போ வந்து நமக்கு 1 இயர் ஃபார்வர்ட் எபிடா தேவை. 1 இயர் ஃபார்வர்ட் ரெவென்யூ தேவை. இது 3த்தையும் நம்ம இப்ப செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இது 3த்தையும் இப்ப நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு 1 இயர் ஃபார்வர்ட் இபிஎஸ் குரோத் அப்படிங்கிறது மினிமம் நமக்கு வந்து 1 இருக்கு. 1 வேண்டாம் 0ன்னு வச்சுக்குவோம். 0க்கு மேல எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். அதே மாதிரி தான் 1 இயர் எபிடா குரோத்தும் மினிமம் 0 இருக்கணும். நெகட்டிவ்ல போயிருக்கக்கூடாது. 0க்கு மேல எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நம்ம அங்க செலக்ட் பண்ணும்போது அந்த ஃபில்டர நம்ம அந்த கம்பெனிஸ அதுக்கு ஏத்த மாரி பார்த்துக்கணும். அதே மாரி மினிமத்த ரெவென்யூ குரோத்லயும் மினிமத்த 0 பண்றோம். நெகட்டிவ் குரோத் போயிருந்துச்சுன்னா அந்த கம்பெனி நமக்கு தேவையில்ல. இப்ப இந்த ஃபில்டர அப்ளை பண்ண உடனே நமக்கு இருந்த கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட 200க்கு மேல இருந்தது வந்து இப்ப 56ஆ குறைஞ்சு போச்சு. இப்ப கடைசியா நம்ம ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண போறோம். இந்த கம்பெனிஸ் வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்னா எவ்வளோ குடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்ன் எங்க இருக்குங்கிறத பார்ப்போம். நிஃப்டியோட 1 இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டியோட எங்க இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் செக்டாரோட இருக்கான்னு இருந்துச்சுனாக்க, அது ரொம்ப நல்லது. அதுவும் கிடைச்சுச்சுன்னா ரொம்ப நல்லது. செக்டார் ரிட்டர்ன் இல்ல. 1 இயர் ரிட்டர்ன் தான் இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் வந்து நம்ம தேவைன்னா சும்மா அது தேவைன்னா எவ்வளோ குடுத்துருக்குங்கிறதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். பட் அதனால நமக்கு ஒண்ணும் பெரிய சேஞ்சஸ் வரப்போறதில்ல. அதனால செக்டார் ரிட்டர்ன் கிடைச்சுச்சு அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு ரொம்ப நல்லது. செக்டார் ரிட்டர்ன் கிடைக்கல. செக்டார் ரிட்டர்னோட கிடைக்கல. இப்ப நம்ம வந்து 1 இயர் ரிட்டர்ன் வெர்சஸ் நிஃப்டி தான் நமக்கு வந்து மெயின். அ இந்த 1 இயர் ரிட்டர்ன் வந்து பெர்சன்டேஜ்ங்கிறது நம்ம அ இது நமக்கு மெயின் இல்ல. இது சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, எவ்வளோ குடுத்துருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். இப்ப நம்ம வந்து 1 இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். அ நம்ம இதுல வந்து புரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, மினிமம் 0 குடுத்துர்றோம். நெகட்டிவா போயிருந்தத நம்ம கன்சிடர் பண்ண போறதில்ல. ஆல்ரெடி புல் ரன்ல இருக்கு. அதிலிருந்து நம்ம வந்து எதெல்லாம் ஃபர்தரா புல் ரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம இத நெகட்டிவ் ரிட்டர்ன வந்து 0 பண்ணிட்டோம். 0 பண்ண உடனே 56 கம்பெனிலேருந்து 43 கம்பெனியா குறைஞ்சு போச்சு. இப்ப இந்த 43 கம்பெனியும் நமக்கு வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா, அப்படி பார்க்க முடியாது. ஆக்சுவலா பார்த்தோம்னாக்க, இப்ப நான் வந்து இந்த 1 இயர் ரிட்டர்ன வந்து அசெண்டிங் ஆர்டர்லேருந்து நான் டிசெண்டிங் ஆர்டருக்கு மாத்துறேன். அப்படி டிசெண்டிங் ஆர்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 200 இப்ப வந்து இர்கான் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா, 275 குடுத்துட்டான். அதே மாரி அனூப் இன்ஜினியரிங் 196 குடுத்துருக்கிறான். டிபி கார்ப் வந்து 134 குடுத்துருக்கிறான். இன்ஜினியர்ஸ் இந்தியா 133 குடுத்துருக்கிறான். ஐஎஃப்ஜிஎல் அ அ ரவ் இவைங்க வந்து பார்த்தோம்னா 116 குடுத்துருக்கிறான். இப்படியே பார்த்தோம்னாக்க 90% 80%ன்னு வரிசையா குடுத்துருக்கிறாங்க. இப்ப ஆல்ரெடி இவன்லாம் வந்து 50%க்கு மேல போயிட்டு 60%க்கு மேல போயி 100, 80, 90, 100, 200ன்னு குடுத்துருக்கிறான். இவைங்க எல்லாரும் எல்லாமே உச்சாணி கொம்புல இருப்பாய்ங்க. சப்சிக்வென்ட்டா நம்ம இந்த இது வந்து ஒரு புல் ரன் கேரி ஆகுமா? அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து அது கொஞ்சம் அ சஸ்பெக்ட்டா தான் பார்க்கணும். இருந்தாலும் நமக்கு மொத்த லிஸ்ட்டையும் எடுத்துட்டோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, எபோவ் 50 மேல ஏன்னா 50 வரைக்கும் நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்குவோம். 50க்கு கீழ இருக்கிறது இல்லாட்டி 50 இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 54க்கு அப்புறம் நேரா 67 போயிருக்கு. அதனால 60க்கு கீழ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மாத்திரம் நம்ம வந்து செலக்ட் பண்ணா நல்லாருக்கும். அதுக்குள்ள இருந்து நம்ம வந்து ஆர்டர மாத்திக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது.
இதில வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் டிசிஷன் ரூல்ஸு. மிச்சம் இதெல்லாம் தான் சயன்டிஃபிக் ரூல்ஸ். எது இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ வந்து மோர் தென் 1 இருக்கணும். டெப்ட் வந்து 0.5 தான் இருக்கணுங்கிறது வந்து ஃபார்முலா ஃபண்டமெண்டலாவே ஒரு கம்பெனியோட அசஸ்மென்ட்டுக்குள்ள ஃபண்டமெண்டலாவே கடன் இதுக்கு மேல போச்சுன்னா, அந்த கம்பெனி தாங்காது அப்படின்னு சொல்லி சயன்டிஃபிக்கான அந்த ஃபார்முலாவே குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்ல. இது வந்து ஜெனரல் ரூல். நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம். 200% குடுத்தவன் வந்து நாளைக்கு 400% குடுக்கக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. குடுக்கலாம். ஆனா, நம்ம வந்து இதில எங்க எடுக்க போறோம்? ஹை வேல்யூல வாங்க போறோமா? இல்ல ஃபர்தரா மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கம்பெனிஸ நம்ம எடுக்க போறோமா? அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அ எடுக்க போறோம். இப்ப நான் வந்து என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, லெஸ் தென் 50% இல்லாட்டி 60% கீழ இருக்கக்கூடிய கம்பெனியிலருந்து நான் வெயிட் எடுக்க போறேன். அதனால ஹை வந்து நான் பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு நான் குடுக்குறேன். எதுல 1 இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ல 60%க்கு கீழ பாசிட்டிவான ரிட்டர்ன் குடுத்தத மாத்திரம் எனக்கு லிஸ்ட் பண்ணா போதும். அப்படின்னு நான் எடுத்து பண்றேன். அப்படி வரும்போது எனக்கு ஒரு 26 கம்பெனி கிடைக்குது. இத நம்ம 50% வச்சோம்னா இன்னும் குறையும். இப்ப நமக்கு வந்து 26 கிடைச்சிருச்சு. இப்ப இந்த 26ல நான் வந்து டிசெண்டிங் ஆர்டர எடுக்கல. அசெண்டிங் ஆர்டர்லருந்து எடுக்கணும்னு நெனைக்கிறேன். அப்ப அசெண்டிங் ஆர்டர்லருந்து எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 0.25லிருந்து ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து மேல எடுக்கணும். இதுல குவிஸ் கார்ப் கூட 11% இருக்கு. அப்ப இதெல்லாம் ஃபர்தரா ஏறுமா? அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி, அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் இதுல நம்ம செய்யணும். இப்போ வரைக்கும் நமக்கு லிஸ்ட் தயாராயிருச்சு. ஒரு 26 கம்பெனி லிஸ்ட் தயாராயிருச்சு. இந்த லிஸ்ட் என்னது? ஆல்ரெடி போன வருஷம் புல் ரன் இனிஷியேட் ஆயிருச்சு. அது இந்த வருஷம் கன்டின்யூ பண்றதுக்கான ஹோப் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். இதுல நம்ம பாராமீட்டர் என்ன வந்து ஃபார்வர்ட் ரெவென்யூ குரோத்ல வந்து இது வந்து ஃபார்வர்டு 1 இயர் ரிட்டர்ன் ஃபார்வர்ட்ல வந்து எத நம்ம வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, எத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 1 இயர் ரிட்டர்ன்ல வந்து பிலோ 60% ரிட்டர்ன் குடுத்துருக்கக்கூடிய கம்பெனி. நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பிலோ 60% ரிட்டர்ன் குடுத்துருக்கக்கூடிய கம்பெனிஸ நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு, அதுல நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல இருந்து எடுக்கிறோம். இப்ப இதுல வந்து ஒரு டாப் 5 கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். சன் டிவி நெட்வொர்க் இருக்கு. பட் நான் சன் டிவிய யோசிக்க மாட்டேன். அ மிச்சதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்ப இதுல நமக்கு வந்து டாப்பா இருக்கிறது வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, டிசிஐ. இது போன வருஷம் தான் தல தூக்கியிருக்கா? இல்ல அதுக்கு முந்தின வருஷமா தல தூக்கியிருக்கு. ஆனா ரிலேட்டிவ் ரிட்டர்ன் 0.66 தான் குடுத்திருக்கு. சப்சிக்வென்ட்டா இப்ப நம்ம இவனோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணோம். சப்சிக்வென்ட்டா இப்ப இத ஒரு கம்பெனிக்கு மாத்திரம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிக்குவோம். சப்சிக்வென்ட்டா இவன் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல டிடிஎம் வந்து கவர் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்ம வந்து டிடிஎம் வந்து என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆனுவலைஸ் நார்மல் வியூ இது இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஆனுவலைஸ்ல டிடிஎம் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். டிடிஎம் வந்து ரூ. 4032 கோடி டிடிஎம் டோட்டல் ரெவென்யூல இருக்கு. நெட் இன்கம் ரூ. 330 கோடி டிடிஎம் இருக்கு. இபிஎஸ் 42 இருக்கு. இப்ப இவன் வந்து குவார்ட்டர்லில இத எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கிறானோ, அதுக்கு ஏத்த மாரி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நமக்கு வந்து 4000 சொச்சம் நம்ம திருப்பி ஒரு ஞாபகத்துக்காக 4032 டோட்டல் ரெவென்யூ இருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? 975 வந்திருக்கிறான். ஜூன் மாசம் வந்து 975 வந்திருக்கிறான். செப்டம்பர் மாசம் 1025 வந்திருக்கிறான். டிசம்பர் மாசம் 1029 வந்திருக்கிறான். இது எல்லாத்தையும் சேர்த்து 3029 வந்துருச்சு. இத வந்து நம்ம 3ஆல டிவைட் பண்றோம். 1009 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 3029 3029 பிளஸ் 1009 போட்டோம்னா 4038 வருது. நான் வந்து சிம்பிள் ஆவரேஜ் தான் எடுத்திருக்கிறேன். இதுல பெரிய ஆவரேஜ்லாம் நம்ம எடுக்கல. சும்மா நம்ம வந்து என்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு எஸ்டிமேஷன் நமக்குள்ளேயே ஒரு எஸ்டிமேஷன். இது வந்துருவான், வரமாட்டான் அப்படிங்கிறதுக்காக. டிடிஎம் வந்து 4032
நமக்கு வந்து இந்த சிம்பிள் ஆவரேஜ் எடுக்கும்போது 4038 கிடைக்குது. அப்ப இது ஒரு ஹோப் இருக்கு. இவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாத்திரம் பத்தாது. நம்ம பிஹேவியர் பார்க்கணும். அடுத்த ரிசல்ட் வந்து மார்ச் மாசம். இந்த மார்ச் மாசம் இவன் போன தடவ டிசம்பர காட்டிலும் கூட எடுத்திருக்கிறான்னா, இந்த தடவையும் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து ஒரு அஸ்யூம் பண்றோம். ஹைப்போதீசிஸ் செட் பண்ணி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். போன தடவை காட்டிலும் இந்த தடவ அவன் கிட்டத்தட்ட ஒரு 17லேருந்து ஒரு 20,00,00,000 கூட எடுத்திருக்கிறான். இப்பவும் அதே 20,00,00,000 அவன் கூட எடுத்தான்னா, 1049 இல்லாட்டி ரூ. 1050,00,00,000 வரும். எப்படி போட்டாலும் சரி, ரூ. 1009,00,00,000 மேல வந்தாலே டிடிஎம் கவர் பண்ணிடுறான். அதே மாரி நெட் இன்கம்ம நம்ம எடுத்துக்குவோம். நெட் இன்கம்மோட டிடிஎம் என்ன வருதுன்னா, 330 வருது. இப்ப இவன் நெட் இன்கம்மோட டிடிஎம் 330 இந்த குவார்ட்டர்லில கவர் பண்ணுவானான்னு நம்ம பார்க்கணும். நெட் இன்கம்ல என்னென்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஜூன் மாசத்துல 82லிருந்து ஆரம்பிச்சிருக்கிறான். ஜூன் மாசம் 82, செப்டம்பர் மாசம் 87, டிசம்பர் மாசம் 79 போட்டு 248 வந்துருச்சு. இப்ப 250ன்னு ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டோம்னா, இன்னும் அவனுக்கு தேவை 80,00,00,000. இந்த 3த்தோட ஆவரேஜுமே 80,00,00,000 கிட்டக்க இருக்கிறதுனால, இதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இபிஎஸ். நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவோம். நம்ம இந்த இடத்துல எப்போதுமே இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ட ஒட்டி ஸ்டாக் ஏறுதுன்னா, இபிஎஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கோ அதுக்கு 2 மடங்கோ, 3 மடங்கோ அந்த ஸ்டாக் வந்து மேல ஏறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் 10 மடங்கு கூட ஏறும். இபிஎஸ்க்கு 15 மடங்கு கூட ஏறும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, டிசம்பர் மாசம் குவார்ட்டர்ல வந்து இபிஎஸ் 10 வந்திருக்கு. இது போன குவார்ட்டர காட்டிலும் கம்மிங்கிறதுனால, இது ஃபர்தரா ஏறி இருக்குமான்னா ஏறி இருக்காது. போன குவார்ட்டர காட்டிலும் கொஞ்சம் கூட அப்படின்னு சொன்னா, இது ஏறி இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. அ ஜூன் மாசம் ஜூன் மாசம் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 10.61 வச்சிருக்கிறான். செப்டம்பர் மாசம் 11.21 இபிஎஸ் வச்சிருக்கிறான். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 பைசா கூட இருந்திருக்கு. இப்ப இந்த 60 பைசா கூட இருந்திருக்கு. டோட்டல் இபிஎஸ் வந்து அப்ப குரோத்ல இருந்திருக்கு. இப்ப கால்குலேட்டர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, 11.20 இன்டூ 15ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னா 168. அப்ப அந்த குவார்ட்டரோட ரிசல்ட்ல நம்ம வந்து டிசிஐ எடுத்துக்கிறோம். டெக்னிக்கல் வியூல நம்ம பார்க்குறோம். அந்த குவார்ட்டர் ரிசல்ட்ல இந்த ரூ. 160 அவன் ஏறி இருக்கிறானா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே, நமக்கு ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இவன் எந்த மாசம் ஏறி இருக்கிறான்? ஜனவரி 2024ல ஏறி இருக்கிறான். ஹை வச்சிருக்கிறான். அப்ப இவன் வந்து இந்த சைக்கிள் லோ வந்து பார்த்தோம்னா 815. 815. இந்த டிசம்பர் ரிசல்ட்டுங்கிறது ஜனவரி மாசம் இது ஏறுனதுக்கு பிறகு தான் வந்திருக்கும். அந்த இத ஒட்டி தான் மேல ஏத்தியிருப்பான். அப்ப என்ன பண்ணியிருப்பான், அ செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான ரிசல்ட்ட தான் இங்க ஏத்தியிருப்பான். இந்த டிசம்பர் மாசம் லோ, செப்டம்பர் மாசத்துக்கான ஒரு ஹை வச்சிருப்பான். அந்த செப்டம்பர் மாசம் ரிசல்ட் வந்த உடனே நவம்பர் மாசம் ஒண்ணு ஏத்திட்டானா, இதிலிருந்து ஒரு ரூ. 150 மேல ஏறி இருக்கிறானா? அப்படின்னு நம்ம பார்த்தா போதும். இந்த சைக்கிள்ல இருந்து ஒரு லோ கிடைச்சிருக்கும். இந்த லோலேருந்து இந்த ரூ. 150 ஏறி இருக்கிறானான்னு மாத்திரம் பாருங்க. இந்த லோல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபிகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 800ன்னு வச்சுக்குவோம். சரிதானுங்களா? ரூ. 800 இந்த லோ வந்து டர்ன் ஆயிருக்கிறது ரூ. 800. நமக்கு ஆல்ரெடி இதிலிருந்து வந்திருக்கிறது 168 பிளஸ் ரூ. 800ன்னு போட்டோம்னா 968 வரணும். அப்ப இவன் 968ல ஹைய 1079 வச்சுட்டான். 1079 வச்சுட்டான். நம்ம அஸ்யூம் பண்ணினது 968. நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 950, 60 தான் நம்ம குடுத்திருப்போம். ஸோ, இப்ப 1078 வச்சிருக்கிறான். இப்ப இவன் வந்து எத்தன மடங்குக்கு கால்குலேட் ஆகுறான்னு பார்ப்போம். இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது வந்து இதிலிருந்து நம்ம என்ன பண்றோம், 1077 கழிச்சோம்னா, ஒரு ரூ. 109 கூட ஏறி இருக்கிறான். ரூ. 109 கூட ஏறி இருக்கிறான். இல்லாட்டி நம்ம வந்து 1077 மைனஸ் ரூ. 800ன்னு வைக்கிறோம். இந்த ஒண்ணு இந்த லோலேருந்து எடுக்கணும், இல்லாட்டி இந்த ஹைலேருந்து எடுக்கணும். இப்ப இந்த ஹைலேருந்து நம்ம எடுத்து பார்ப்போம். அது டேலி ஆகுதான்னு பார்ப்போம். இந்த ஹை வந்து 910 இருக்கு.
அப்ப 1077 மைனஸ் 910 போட்டோம்னு வச்சுக்குவோமே, ரூ. 167 வருது. கரெக்ட்டா நம்ம வந்து அத வந்து 11.20 இன்டூ 15ன்னு நம்ம போட்டது 168. அப்ப அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த போன ஹையிலிருந்து ரூ. 150 ஏத்தி 160 அந்த கால்குலேஷன்ல ஏத்தி, அந்த இடத்த ஹைய வச்சுட்டு திரும்பிட்டான். நீங்க எவ்வளவுன்னு இந்த ஃபிபனாசி அது இதுன்னு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு நம்ம டெஸ்க் ஒர்க்லயே வந்து ஒரு ஃபிகர வந்து அஸ்யூம் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ரியாலிட்டில எங்க போகுதோ, அந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் ஆனா போதுமானது. நம்ம வந்து இது வந்து சாதாரணமா நம்ம இதுக்கு பயிற்சி தேவையில்ல. இப்ப நம்ம பண்றதே போதுமானது. குவார்ட்டருக்கு குவார்ட்டர் தான் மெயினா ஏறுது. குவார்ட்டர்லி ரிசல்ட் ஹோப்ஃபுல்லா இருக்குன்னு ஏத்தி கொண்டு போயிட்டே இருப்பாய்ங்க. இப்ப வந்து போன குவார்ட்டருக்கான ரிசல்ட் அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏத்துவாய்ங்க அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன்ல தான் நம்ம இத செய்றோம். பெரும்பகுதியான இடத்துல இது வாய்ப்பு இருக்கும். நம்ம எந்த ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணல. ஈவன் நான் Zerodhaவோட டிக்கெட் டேப்பர கூட ரெக்கமெண்ட் பண்ணல. ப்ரமோஷன்லாம் நான் பண்ணல. அந்த டிஸ்க்ளைமர் நான் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணினேங்கிறத நான் யூஸ் பண்றேன். டிசிஐ பத்தி நான் அனலைஸ் பண்ணும்போது இப்படித்தான் நம்ம பண்ணியிருப்போங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒண்ணு வந்து ஃபிபனாசில வந்து 1.618க்கு வருதுங்கிறது ஒண்ணா இருந்தா கூட, நமக்கு வந்து இந்த டிசிஐயோட குவார்ட்டர்லி இபிஎஸ் வந்து அ செப்டம்பர் குவார்ட்டரோட இபிஎஸ் வந்து அக்டோபர், நவம்பர்ல தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அக்டோபர் மாசம் தான் கிடைச்சிருக்கும். இல்லாட்டி நவம்பர் மாசம் ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். 11/21 நான் 15ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இந்த 15ஆல மல்டிபிள் பண்றதுங்கிறது கிரஹாம் அ ஃபார்முலா தான். அதுவும் சீக்ரெட் ஒண்ணும் இல்ல. கிரஹாம் ஃபார்முலா தான். அதாவது வாரன் பஃபெட்டோடைய குரு கிரஹாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். அந்த 15ஆல நம்ம வந்து இப்ப மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 168. இந்த செப்டம்பர் குவார்ட்டர்ல வந்து ஜூன் குவார்ட்டர்ல இருக்கக்கூடிய ஃபிகருக்கும் இது கூட வர்றதுனால, இந்த ஃபிகர் வந்து மேல வந்து அ நமக்கு மேல போகுது. அது எவ்வளோ போகுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த இபிஎஸ்க்கு உண்டான ரேட்ட கூட்டிக் குடுக்குது அப்படிங்கிறது தான். அப்ப ஜூன் மாசத்துக்கு ஃபிகருக்கு உண்டான ஹையிலிருந்து இது மேல ஏறி இருக்கிறதுனால, எவ்வளோ மேல ஏறி இருக்கோ ரூ. 1 கூட இருக்கு. அந்த ரூ. 1க்கு வந்து ரூ. 10 கூட இருக்கு. ஏன்னா ரூ. 1 இல்ல ரூ. 10 ஆக்சுவலா கூட. குவார்ட்டருக்கு குவார்ட்டர் தனித்தனியா பார்க்கணும். ரூ. 10 கூட இருக்கு. அந்த 10 பத் ப ப ஆமா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10.60 கூட இருக்கு. ரூ. 11 நமக்கு ரேட் வந்திருக்கு. இந்த ரூ. 11 மல்டிபிள் பண்ணிட்டு, இத ப்ரீவியஸ் ஹையோட நம்ம சேர்க்கும்போது, அதுதான் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த குவார்ட்டர்ல இது கம்மி ஆயிட்டதுனால, அதே அளவுக்கு கீழ ரூ. 150 இறக்கி விட்டுருவாய்ங்க. இப்ப அந்த ரூ. 150 இறங்கியிருக்காங்கிறத நம்ம இங்க செக் பண்ணுவோம். 177ல இருந்து இப்ப லோ வந்து ரூ. 762க்கு கொண்டு வந்துட்டா. ரூ. 150 இல்ல. இறக்கும்போது ரூ. 220 கூட இறக்கிட்டா 2வது மார்ச் மாசத்தோட எஃபெக்ட். மார்ச் மாசம் இனிமே ஏறிட்டு ஆனுவல் ரிசல்ட்டுக்கு மேல ஏறும். இப்படி நம்ம வந்து இத நம்ம வந்து ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணல. ஆல்ரெடி டிசிஐக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு. குரோத் இருக்குங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்துருக்கிறோம். டிசிஐ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் அவுட் ஆன உடனேயும் நம்ம டெக்னிக்கலா கொண்டு போறோம். இப்ப இந்த டிடிஎம் வந்துருச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்க முடியும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த டிடிஎம் இதுல வந்து என்ன செய்யுது? ஆனுவல் டிடிஎம் என்ன செய்யுது? அ ஆனுவல் டிடிஎம் வந்து ரூ. 42 கொண்டு வந்திருக்கான். இப்ப இந்த ரூ. 42க்கு 15ஆல போடப்போறோம். இன்டூ 15 போட்டோம்னா, ரூ. 630 மேல ஏறணும். மேல ஏறணும் அப்படின்னு சொன்னா 2 பக்கம். ஒண்ணு லோல இருந்து ரூ. 630 ஏறணும். இல்லாட்டி ஹைல இருந்து ரூ. 630 ஏறணும். எப்படி ஏறப்போறான்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம், 2த்துக்குமே மார்க் பண்ணிக்கிறோம். நான் இத வந்து டிடிஎம் அச்சீவ் பண்ணிருவாங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். டிடிஎம் அச்சீவ் பண்ண போறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் புக் வேல்யூ இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், அ இவன் வந்து அ இதிலிருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 1000 சொச்சத்திலிருந்து 600 30 ரூ. 630 மேல ஏறணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப ஏற்கனவே டிடிஎம் அச்சீவ் பண்ணினான்னா, இந்த 42 அச்சீவ் பண்ணான்னா, 42க்கு மேல அச்சீவ் பண்ணினான்னா, அதுக்கு ஏத்த மாரி மேல ஏறும். 42 கீழ அச்சீவ் பண்ணான்னா, இது வந்து 0.618 78ஓடயோ போயிட்டு கீழ இறங்கிரும். அவ்வளோதான் அத நம்ம வந்துக்கணும். கீழ கொண்டு வந்துட்டான்னா போயிரும். இது நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ல மானிட்டர் பண்ணும்போது அது நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த 630ஓட பிளஸ் 1077 போட்டோம்னா,
1707 1707 கொண்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1707 இது இப்ப 1707 நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அதாவது டிடிஎம் அச்சீவ் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க, 1707 மார்க் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் இவன் வந்து ஒரு லோ எடுக்குறான்னு வச்சுக்குவோம். இந்த லோ எங்க வேணாலும் வரட்டும். அது இப்பவே நமக்கு தெரியாது. இவன் லோ எங்க வரானோ, அந்த லோல இருந்து ரூ. 630 நம்ம போடுறோம். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டேட் எடுக்கிறோம். நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குறான். ரூ. 690ல சப்போர்ட் எடுக்குறான்னு நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணுவோம். அப்படி அஸ்யூம் பண்றான்னாக்கா, இவனுடைய புக் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். புக் வேல்யூ வந்து இப்ப அ இவனோட இதுலயே நம்ம வந்து இத நம்ம சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிட்டு 1 டேல வச்சுக்குவோம். 1 டேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு இது கிடைக்கும். இந்த இதில புக் வேல்யூ ஈஸியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எஸ்டிமேஷனுக்குள்ள நம்ம போறோம். இப்படி போகும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். ஸ்டேட்மெண்ட்ல வந்து குவார்ட்டர்லியிலேயே இருக்கட்டும். குவார்ட்டர்லியில இருக்கும்போது நம்ம வந்து புக் வேல்யூ கீழ கிடைக்கும். ரூ. 239.82. போன தடவ இருந்த புக் வேல்யூ காட்டிலும் இது வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. இந்த செப்டம்பரோட வந்ததுல இருக்கு. டிசம்பர் மாசத்துக்கான புக் வேல்யூ குடுக்கல. இனிமே மார்ச் மாசத்துக்கான புக் வேல்யூ தான். இத காட்டிலும் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க நல்லாருக்கும். இப்ப ரூ. 240 தான் ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் இத. அதனால நம்ம வந்து வீக்லில போட்டுக்குவோம். கொஞ்சம் டேட்டா கம்மியாகுங்கிறது. இது அ ஸ்கோப் வந்து இதுக்கு. இப்ப 240க்கு 4 போயிருக்கிறான். அப்ப இவன் வந்து ஒரு 3ஓ 2.5யோ திருப்பி வரான். 3க்கு வரான்னு வச்சுக்குவோமே 3க்கு வரான்னு வச்சுக்குவோமே. இப்ப 1077/240ன்னு போடுவோம். கிட்டத்தட்ட 4.8 வரான். அப்ப 3.5 வரான்னு வச்சுக்குவோம். 240 இன்டூ 3.5 போட்டோம்னா 840. அந்த 840 உடைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இனிமே 3க்கு தான் வரப்போறான். 240 இன்டூ 3 போட்டோம்னா 720 வருது. அப்ப அவன் இந்த 720 கிட்டக்க எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்குறான்னு வச்சுக்குவோம். எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்குறான். ஒரு 700க்கு போட்டு வச்சிருக்கிறோம். இல்லாட்டி 720 இந்த இடத்துக்கிட்டக்க வருது. இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்குறான்னு வச்சுக்குவோமே. இத உடைச்சு அவன் கீழ வந்துட்டான்னா, அது வேற பிரச்சனை. இங்க வந்து 500க்குலாம் சப்போர்ட் எடுத்தான்னா 2க்கு வந்துருது. 500க்குலாம் சப்போர்ட் எடுத்தான்னா 2க்கு ஓடியாந்துரும். இவன் எங்க சப்போர்ட் எடுத்து திரும்புறானோ, அந்த லோல இருந்து ரூ. 630. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த சைக்கிள் அப்படியே கன்டின்யூ பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில, நான் என்ன பண்றேன், ரூ. 660க்கு நான் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச நான் எடுக்கிறேன். இப்ப இத டெலீட் பண்றேன். ஏற்கனவே போட்டத நான் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு 660க்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரூ. 630 எடுத்துக்க போறோம். அப்ப வந்து 660 660ன்னு வச்சுக்குவோம். பிளஸ் 630 போட்டான்னா 1290. இப்ப 1290க்கும் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 1290 இதுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்சில எங்கேயோ அவன் ஏறுறதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சுச்சுன்னா, இந்த ரேஞ்சில எங்கேயோ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து எங்க சப்போர்ட் எடுக்குறானோ, அந்த இடத்துல இருந்து நம்ம டர்னிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆனுவல் ரிசல்ட்லயோ, ஃபர்தர் குவார்ட்டர் ரிசல்ட்லயோ கவுத்தி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்க, அவன் திருப்பி பழையபடிக்கு ரூ. 300க்கோ, ரூ. 400க்கோ இல்லாட்டி ரூ. 500க்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாமே நம்ம வந்து ஆனுவல் ரிசல்ட்டையும், ஃபர்தர் குவார்ட்டர் ரிசல்ட்டையும் நம்ம வந்து பாசிட்டிவா இருக்குங்கிற ஆன்டிசிபேஷன்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறோம். ரியாலிட்டியில எங்க வருதோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம கவனமா வாங்கிக்கணுங்கிறது தான். நான் இந்த ஸ்டாக்க ரெக்கமெண்ட் பண்ணல. பட் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ்ங்கிறது எப்படி பண்ணணுங்கிறத எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவ நான் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த சைக்கிள் வந்து 2023 லோ இங்க வச்சிருக்கிறான். இது 2022 லோ. இந்த லோ எடுக்கல. நம்ம இந்த 2023, 2022 லோவ நம்ம எடுக்கிறோம். இதுக்கு நம்ம வந்து ஃபிபனாசி ட்ரெண்ட் பேஸ்ல நம்ம போடப்போறோம். ட்ரெண்ட் பேஸ்ல போட்டோம்னா, இதே வேல்யூ எங்கேயோ ஒரு இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் வந்து இந்த லோல இருந்து எடுத்துக்கிட்டு, இந்த ஹை நான் மேட்ச் பண்ணிட்டு, திருப்பி இந்த லோக்கு நான் திருப்பி கொண்டு வரேன்.
அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1399 இல்லாட்டி 1400ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் 1 பாயிண்ட் 1.68 வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து 1700க்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். அது 2 ஒட்டி 2.618 ஒட்டி போப்போது. இதில ரிசல்ட் எங்க வரப்போதுன்னு நமக்கு தெரியல. இ இந்த இது சரியா அப்படின்னு சொன்னாக்க, இது நமக்கு வந்து எவ்வளவு லோ இறங்க போதுன்னு தெரியலேங்கிறதுனால அப்படி எடுத்திருக்கிறோம். இப்ப இதையே வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட்ன்னு போட்டோம்னு வச்சுக்குவோமே, இங்கேருந்து கீழ எடுத்து போடுவோம். கீழ எடுத்து போட்டாலும் கிட்டத்தட்ட அதே மாரி தான் வரும். அதே மாரி தான் வருது. 1.14ங்கிறது 1200லயும் 1.618 1375லயும் வருது. நம்ம ஆல்ரெடி 1200 அண்ட் சம்திங்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறது 1290க்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். அது 70யோட வருது. இந்த ஃபிகர் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துக்குள்ள எங்க வருது? இல்ல இத உடைச்சு மேல போப்போதாங்கிறது நமக்கு தெரியாது. இது எல்லாமே ஃபியூச்சர்ல அவங்களுடைய ரிசல்ட், குவார்ட்டர் ரிசல்ட், ஆனுவல் ரிசல்ட்ட பேஸ் பண்ணி இருக்கு. இந்த மாரி நம்ம ஒரு ஸ்டாக்கையும் தனித்தனியா அனலைஸ் பண்ணணும். அதனால நான் இத சேவ் பண்ணி வச்சுக்குவோம். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு சப்சிக்வென்ட்டா நம்ம வந்து இத வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கா இதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு எதுக்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கோ அதெல்லாம் நம்ம லோல வாங்குறதுக்கு பார்க்கலாம். நான் வந்து ஒரு நாளைக்கு 1 வீடியோவோ இல்லாட்டி 2 வீடியோவோ தான் போட முடியும். ஒரே ஸ்டாக் அனாலிசிஸா போனா உங்களுக்கும் மோனோட்டோனஸ் ஆகும். நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அ எதெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்ஸ நம்ம வந்து பப்ளிசைஸ் பண்ணலாம். அத மாரி வரலாம். இது எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சு ஒரு டீமா எல்லாருக்குமே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அத நம்ம செய்வோம். எகைன் நான் சொல்றேன், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ, ஆர்ஐஓ கிடையாது. நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் குடுக்கல. எந்த இதுவையும் நான் வந்து இது பண்ணல. இது பண்ணல. அ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. என்னுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அ பப்ளிசைஸ் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு ஏற்புடையதா இருந்ததுன்னா, நீங்க ஃபாலோ பண்ணி ஃபர்தரா வந்து இத லேர்னிங் பாயிண்ட்டா எடுத்து ஃபர்தரா உங்களுடைய அ ஒ உங்களுடைய ஃபார்மேட்ல ஃபர்தர் ஃபண்டமெண்டலாவும், டெக்னிக்கலாவும் அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க ஸ்டாக்க செலக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.